ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இந்த வீடியோ ரொம்ப ஹாப்பியான வீடியோங்க. ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுற வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நாள் ஹல்தி அண்ட் மெஹந்தி. காலையிலே மெஹந்தி போட்டாச்சு. சாயந்தரம் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ட்ரெஸ் கோட் வந்து எல்லோ தான். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வச்ச நெக் பீஸ் பேர் பண்ணியிருந்தேன். அது கூடவே ஜும்கா மேட்ச் பண்ணியிருந்தேன். இந்த ஜும்காவில் வந்து மாட்டலும் வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் மாட்டலோடு வேர் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரே ப்ளஷ் தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. மெஹந்தியும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே மெஹந்தி சார்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ 3500 4000 முடிஞ்சிடுது. நம்ம ஊராக இருந்தால் 8000 10,000 தாண்டி போகும். இங்கே ஃபஸ்ட்டு நாள் மார்னிங் மெஹந்தி போட்டுட்டு சாயந்தரம் ஹல்தி, அதோடவே சங்கீதம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஜாலி அண்ட் ஃபன்னாக இருந்தது. அங்கேவே வந்து நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. இது இன்னொரு மாப்பிள்ளை அழைப்பு தான். ஸோ இந்த ஊரில் டிஃபால்ட்டாக இப்படி தான் மாப்பிள்ளை அழைப்பு செய்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா இது ஏதோ காப்பர் கலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவிதா சொன்னால் அதில் வந்து இந்த பிங்க் கலராக கால் ஃபுல்லாக இந்த டிசைன் போட்டுக்கிறாங்க. காலையில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்க பெரியவங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பானை வச்சு அதில் சாணி வச்சு நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அந்த சத்யநாராயண பூஜை முடிச்ச அப்புறமா முகூர்த்தத்துக்கு போகிறாங்க. ஸோ நைட் தான் அவங்க ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்க. முகூர்த்தத்துக்கு நான் சில்க் சாரீ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் எல்லாமே சாரீஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இது நார்த் இந்தியனில் நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் எப்படி இருக்கணும்னு ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக நான் இந்த சாரீ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சாரீ செலக்ட் பண்ணது வந்து கல்யாண பொண்ணு தான், இதை எடுத்துகிட்டு வாங்கக்கான்ட்டு. ரொம்ப சூப்பர் அண்ட் எலிகண்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் அதுக்கு வந்து நான் பேர்ல் வச்ச மாதிரி ஒரு நெக் பீஸும் அதுக்கு பேராக இயரிங்கும் செட் பண்ணியிருந்தேன். லுக் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளார வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா பொண்ணு வந்து அவங்க பார்லர்லேருந்து வரணும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு நடக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகும். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இங்கே கிடையாதுங்க. நம்ம ஊரில் லாட் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ். இத்தனை மணிக்கு பொண்ணு வந்துடணும், இந்த பொண்ணு வரலன்னா அது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க. அவங்க ஜஸ்ட்டு கல்யாணத்தை நல்லா செலப்ரேட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பானிபூரியில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து ஒவ்வொரு சேட்டாக ட்ரை பண்ணேன். இங்கே இருக்கிற நிறைய சேட்டோட நேம் எனக்கு தெரியாது, பட் சேட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த சேட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா பொரிச்சிட்டு அது மேலே புளி, தயிர், கொஞ்சமாக பட்டாணி அந்த குழம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது புதினா சட்னி கொஞ்சம் போட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக அந்த சிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்ல டேங்கியாக இருந்ததுங்க. இங்கே இருக்கிற எல்லா சேட்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த டேங்கினஸ் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை அண்ட் ரொம்ப எம்மியாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பாவ் பாஜி இருந்தது. அதுக்கப்புறம் தயிர் வடை தாங்க இந்த சேட் ஐட்டம். இதுக்குமே பார்த்திங்கன்னா சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. தயிர், புளி, மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் எல்லாத்துலேயுமே சாட் மசாலா ஆட் பண்ணுறாங்க. நான் ஒரு சில நேரத்தில் சாட் மசாலா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருந்தது. நாங்கள் பெருசாக டிஃபன் எல்லாம் எதுவும் சாப்பிடல. இந்த சாட் சாப்பிட்டே எங்களுக்கு வயிறு ரொம்பிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான். இதில் வந்து பட்டாணி, கொஞ்சம் முந்திரி எல்லாம் போட்டு கொஞ்சம் பன்னீர் போட்டு இதை வந்து அப்படி தனி ஒரு டிஷ்ஷாகவே சாப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பெருசாக இந்த ஐட்டம் பிடிக்கல. பட் அந்த உருளைக்கிழங்கு பொரிச்சு பண்ண சாட்டும் அந்த மெதுவடை சாட்டும் ரொம்ப எம்மியாக இருந்தது. நாங்கள் தான் இந்த சேட்டை வாங்கி இந்த அளவுக்கு சாப்பிட்டோம். பட் அங்கே இருக்கிறவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மசால் தோசை, சட்னி, சாம்பாரில் தாங்க இருந்துச்சு. என்னென்னா இங்கே நார்த்தில் வந்து தேங்காய் கிடைக்காது. அதாவது நாரியல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தேங்காய் கிடைக்காது. அதனால் அவங்களுக்கு தேங்காய் போட்டு சட்னி அரைச்சிருந்தா அது ஒரு பெரிய ஒரு ஐட்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணத்தில் மெயின் அண்ட் ஹைலைட்டட் ரெசிபியாக வந்து மசால் தோசை தான் இருக்குது. இங்கே எல்லாரோட கல்யாணத்துலேயும் அந்த ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தேங்காய் லோடு மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே சேல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் பெரிய பணக்காரன் ஆகிடலாம். ஏன்னா அங்கே மினிமம் எப்போவுமே அரௌண்ட் 365 டேஸும் ரேட் 40 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு அங்கே தேங்காயோட ரேட் அதிகம். ஆனால் நாங்கள் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தேங்காய் மரமே பார்க்கலங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கல்யாணம் அப்படின்னா அவங்க வந்து ரிகார்ட்லெஸ்ஸாக இவங்க இப்படி அவங்க அப்படி அந்த மாதிரி எதுவுமே பார்க்குறது இல்லைங்க. அதே மாதிரி இவங்க இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, இந்த நகை போட்டு வந்திருக்காங்க, இந்த பேக்ரவுண்டு அந்த மாதிரி எல்லாம் யாருமே பார்க்கலங்க.
அவங்கவுங்க வராங்க, ஜாலியாக பாட்டு போட்டு மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அவங்கவுங்க குரூப் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அவங்களால என்ன முடியுமோ கல்யாணத்தில் அதை சிறப்பாக செய்கிறாங்க. கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் நொட்டை சொல்கிறதுக்குன்னே வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களெல்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக இல்லைங்க. இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. யாராக இருந்தாலும் என்ஜாய் பண்ண தான் வராங்க. நம்ம ஊர் கல்யாணத்தில் குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு 40 பேர் வருவாங்கங்க. ஏன்னா அது இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி கல்யாணத்தில் நான் அதை பார்க்கல. அண்ட் கல்யாணமே பார்த்திங்கன்னா அவங்க அரௌண்டு ஒரு 11 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிறாங்கங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு செய்கிறாங்க. அந்த மந்திரம் சொல்கிறது எல்லாமே நீங்கள் தூங்குறதா இருந்தால் அதாவது ரொம்ப முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு 30 பேருக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னா அந்த கல்யாண மண்டபத்தை சுற்றி பெட் போட்டு படுத்துடுறாங்க. யாரெல்லாம் முழிச்சிட்ருக்கீங்களோ நீங்கள் கல்யாணத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சைந்தவியோட அப்பாலாம் தூங்கிட்டார். நான் கல்யாணம் பார்த்தேன். கரெக்டாக அவங்களுக்கு வந்து செந்தூர் வைக்கிறது தான் முக்கியமான ரிச்சுவலாக இருக்குது. செந்தூரம் வச்சுட்டு அடுத்து மாங்கல்யம் கட்டுறது வந்து ஒரு 1 hour 2 கேப் விடுறாங்க. பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போய் மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. இதே நம்ம ஊராக இருந்தால் 5 minutesல ஒரு 40,000 பேர் வந்து கதவை தட்டி வாங்க வாங்க பொண்ணு வாங்க உன்னால தான் லேட்டுன்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற அன்றைக்கே அலை வச்சு நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் கேஷுவலாக போயிட்டு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த ரிச்சுவலை முடிச்சுட்டு விடாய் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 6 to 7 எல்லா ஃபங்க்ஷன்ஸும் முடிஞ்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ப்ளசண்ட் அண்ட் காம் அண்ட் செலப்ரேஷனாக இருந்துச்சு இந்த கல்யாணம். நான் ரொம்ப ஹைப் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நம்ம தேவையே இல்லாமல் நம்ம ஊர் பக்கம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போச்சு. ஊர்லேயுமே அந்த மாதிரி அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் இன்னுமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் வெட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கே உட்கார வச்சு வாழை இலை போட்டு அத்தனை வகையான ஃபுட்டு கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஃபுட்டில் பெருசாக தெரியல. ஏன்னா சேட்டே ஒரு பெரிய ரவுண்ட் மாதிரி போச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ரிசப்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் ரோட்டி, நான், மட்டர் பன்னீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ், ஜிலேபி, குலோப் ஜாமுன் வெரைட்டிஸ், கோவா வச்சது, கோவா இல்லாமல் அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் பெருசாக ட்ரை பண்ணல. எங்களுக்கு இதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் வெளியில் வந்திருக்கனால கண்ட போனதை சாப்பிட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அளவாக சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக மண்டபத்தில் போய் உட்காந்தாச்சு. அண்ட் கல்யாணம் பண்ணுறப்போ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நான் எடுக்கலை. ஒய் பிகாஸ் அங்கே கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் கல்யாணம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் யாருக்காவது அன்ஈஸியாக ஆர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் எதுவுமே கவர் பண்ணலை. அடுத்தவங்களோட ப்ரைவசிக்குள்ளார நான் இன்வால்வ் ஆகவும் விரும்பலை. ஸோ இப்படி தான் இந்த கல்யாணம் போச்சு. அண்ட் ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. போனதுக்கு ஒரு நல்ல நார்த் இண்டியன் வெட்டிங் பார்த்தோம். அண்ட் நார்த் இண்டியன் ஃபுட்டுமே நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். யம்மியாக தான் இருந்தது. எங்களுக்கு பெருசாக நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் ஃபுட்ஸில் வெரைட்டி இருக்க மாதிரி தெரியல. நம்ம ஊரில் என்ன செய்கிறோமோ அதே தான் இங்கேயும் செய்கிறாங்க. அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிப்போம். இவங்க கொஞ்சம் நைட்டு ஆரம்பித்து பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் முடிச்சிடுறாங்க. அண்ட் என்ன இல்லை ஒரே விஷயம்னா நம்ம வீட்டு பொண்ணு ஒரு 3-4 hours கழித்து இன்னொரு வீட்டு பொண்ணாக மாறிடுறாங்க. எல்லார் ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் நடக்குது. நம்ம செய்கிற முறை தான் வேறையாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லட்சஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சைந்தவி நல்லாவே என்ஜாய் பண்ணால். என்னென்னா அவளுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அண்ட் பீஸாவை தான் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணால் வீட்டில். ஏன்னா இதுக்கு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சாஸ்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்த உடனே அவள் வந்துட்டா. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் ஷாப்பிங்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே இருக்க ஒரு பஞ்சாபி மார்க்கெட் தான் போயிருந்தோம். என்னென்ன ஷாப் பண்ணேன், என்னென்ன ரேட்டுக்கு பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.